ஹாய் எவ்ரிஒன், திஸ் இஸ் அருள் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாகிரபி சப்ஜெக்டை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜோஸ் மேப் ஸ்டடியில் எத்தனை மேப் பார்க்க போறோம்னா மேப் நம்பர் 11 பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் உள்ள 10 மேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாகிரபியில் ஃபுல் மார்க் தான். ஜாகிரபி தானே ஒரு 5 மார்க் தானே கொஸ்டின் அப்படின்னு நினைக்காதீங்க. 5 கொஸ்டின் அப்படிங்கிறது இந்தியன் ஜாகிரபி மட்டும் தான். இந்தியன் ப்ளஸ் தமிழ்நாடு ஜாகிரபி சேர்த்து நமக்கு ஆல்மோஸ்ட் 8 to 10 கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இதுவுமே என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான். அந்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்லையும் ஈஸியாக அப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பண்ண போகிறேன். இந்த ஜாகிரபி மேப் ஸ்டடியை கொண்டு போகிறோம். இதை பார்த்தா போதுமா சார்? தாராளமாக போதும். இதில் எல்லா பிஓக்கு கொஸ்டின்ஸும் மேப்லாம் முடிச்சுட்டு பிஓக்கு கொஸ்டின்ஸும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சால்வ் பண்ணி காமிப்பேன். ஓகே, ஒன்ஸ் போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் முக்கியமானவை, இந்தியாவில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்துடலாம். இது என்ன சொல்லுவாங்க? இமயமலைன்னு சொல்லுவோமா? இந்த இமயமலை எங்கே உருவாகுது அப்படின்னா, இமயமலை இந்த 2 மலைகள் இணைந்து உருவாகுது அப்படின்னா இந்துகுஷ் அண்ட் குன்லூன். என்னது? இந்துகுஷ் அண்ட் குன்லூன் அப்படிங்கிற 2 மலைத்தொடர்கள் இணைந்து ஒரு கூரை வடிவில் என்ன ஆகுது? அங்கேருந்து என்ன ஆகுது? இமயமலை வந்து உருவாகுது. ஓகேவா? இமயமலை எங்கே உருவாகுது? இந்துகுஷ் மற்றும் குன்லூன் அப்படிங்கிற 2 மலைத்தொடர் இணைந்து உருவாகிறது என்னது? இமயமலை. அந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லது உலகின் உயர்ந்த கூரை அல்லது திபெத் அல்லது 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாமீர் முடிச்சு இந்த பகுதி என்ன சொல்லுவாங்க? உலகின் உயர்ந்த கூரை அல்லது திபெத் அல்லது 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடலாமா? இமயமலை எந்த 2 மலைத்தொடர் இணைந்து உருவாகுது? இங்கே வந்து இந்துகுஷ் மற்றும் குன்லூன் அப்படிங்கிற 2 மலைத்தொடர் இணைந்து உருவாகிற இடத்துல உருவாகிறது என்னது? இமயமலை. அந்த குன்லூன் அப்படிங்கிற பகுதி என்னது? அந்த இணைந்த பகுதி என்ன சொல்லுவாங்க? பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பாமீர் முடிச்ச உலகின் உயர்ந்த கூரை திபெத் அல்லது 3ஆம் துருவம் சொல்லுவாங்க. கிளியரா? அதுக்கடுத்து உலகின் உயர்ந்த பீடபூமி அப்படின்னா திபெத் பீடபூமி. உலகின் உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. இந்தியாவின் உயர்ந்த பீடபூமினா லடாக் பீடபூமி. 2 பாயிண்ட் முடிஞ்சா? ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இமயமலை எங்கே உருவாகுது? எந்த 2 மலைத்தொடர் இணைந்து உருவாகுதுன்னா இந்துகுஷ் மலையும் குன்லூன் அப்படிங்கிற மலையும் இணைந்து உருவாகிறது என்னது? இமயமலை. அந்த பகுதி பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பாமீர் முடிச்ச என்ன சொல்லுவாங்க? திபெத் அல்லது 3ஆம் துருவம் அல்லது உலகின் உயர்ந்த கூரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் உலகிலேயே உயர்ந்த பீடபூமி லடாக் திபெத் பீடபூமி. இந்தியாவில் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. 3 பாயிண்ட்ஸ் கிளியரா? அதுக்கடுத்து அப்படியே சென்டரில் வரோம். சென்டரில் என்ன சொல்லுவாங்க? உலகின் வளமான சமவெளி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா வடபெரும் சமவெளி அல்லது கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. என்னது? வடபெரும் சமவெளி அல்லது கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா மஜ்லி தீவு. இந்த மஜ்லி தீவுனா என்ன அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றிலை தீவு. ஆற்றிலை தீவு அப்படின்னா இங்கே என்ன ரிவர் இருக்கு? பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கா? அந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு இடையில உருவாகிற தீவு. அது தீவுனா என்ன பண்ணலாம்னா சுற்றி தண்ணி நடுவில் வந்து லேண்ட் இருந்துச்சோம்னா தீவுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதான் வந்து அப்போ ஆற்றிலை தீவு அப்படின்னா ரிவர் வருது, ரிவர் இங்கே வழியாக வருது. வரமோ என்ன ஆகுனா இங்கேருந்து வாட்டர் 2 பிரான்ச்சஸாக பிரிஞ்சு மறுபடியும் இணையுது. அப்போ நடுவில் உள்ள பகுதி எப்படி இருக்கும்? லேண்ட் சர்ஃபேஸாக இருக்குமா? அப்போ சுற்றி தண்ணி நடுவில் லேண்ட் இருந்துச்சுன்னா தீவு. அதான் வந்து பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து ஒரு தீவு உண்டாக்குது. அந்த தீவு என்னது? மஜ்லி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தீவு? மஜ்லி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லோக்டக் ஏரி. அது இல்லாமல் நமக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவின் மிக ஆழமான ஏரின்னு சொல்லுவாங்க. மிதக்கும் தேசிய பூங்கா உள்ள ஒரே ஏரி. அந்த மிதக்கும் தேசிய பூங்கா நேம் என்ன? கெய்புல்லம் ஜாவே. ஓகேவா? எந்த மாநிலம்? மணிப்பூர். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே என்னது? உலகின் மிகப்பெரிய டெல்டா. உலகின் மிகப்பெரிய டெல்டா அப்படிங்கிறது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. இது பிஓக்கில கேட்ட கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. அதுக்கடுத்து உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு. உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு அல்லது மாங்க்ரோவ் காடுகள் அப்படிங்கிறது சுந்தரவன காடுகள். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு அப்படிங்கிறது மாங்க்ரோவ் காடுகள் அல்லது சுந்தரவன காடுகள். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில அல்லது மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னா சுந்தரவன காடுகள். இது என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு 5 நேம் இருக்கு. சதுப்பு நில காடுன்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல நான் சொல்றேன்பா. சதுப்பு நில காடுகள், மாங்க்ரோவ்ஸ் காடுகள், அலையாத்தி காடுகள், ஓதக்காடுகள், டெல்டா காடுகள். இந்த 5க்குமே ஒரே நேம் தான்பா. இந்த 5மே சேம் நேம் தான். கொஸ்டின்ஸ் எப்படின்னாலும் கேட்கலாம். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுன்னு கேட்கலாம், இல்லை உலகின் மிகப்பெரிய அலையாத்தி காடுன்னு கேட்கலாம், இல்லை உலகின் மிகப்பெரிய ஓதக்காடுன்னு கேட்கலாம். எப்படின்னாலும் கேட்கலாம். இந்த 5 நேமும் ஒன்று தான். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில மாங்க்ரோவ் காடுகள் அல்லது ஓதக்காடுகள் அல்லது அலையாத்தி காடுகள் அல்லது டெல்டா காடுகள் அப்படின்னா என்னது?
சுந்தரவன காடுகள். ஓகேவா? அப்படியே கீழே வந்தோன்னா உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்புநில காடு கடலூரில் பிச்சாவரத்தில் உள்ள சதுப்புநில காடு, அது அல்லது மாங்குரோவ் காடு. இந்த 5 பேர்லையுமே இதை சொல்லலாம். உலகின் 2வது மிகப்பெரிய காடுனா கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் இருக்குது. ஓகேவா? அது இது தமிழ்நாட்டில் முதல் சதுப்புநில காடுனா கடலூர் பிச்சாவரம். கொஷின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்தியாவில் செயல்படும் எரிமலை உள்ள ஒரே தீவு அந்தமான் நிக்கோபாரத்தில் உள்ள பேரந்தீவு. அந்தமான் நிக்கோபாரில் உள்ள பேரந்தீவு. அதே மாதிரி மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பறவைகள் சரணாலயம் உள்ள தீவு உள்ளது லட்சத்தீவில் பிட்தீவு. லட்சத்தீவில் பிட்தீவு. ஓகேவா? ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப்பில் நம்ம என்ன பார்க்குறோம், இந்தியாவில் உள்ள முக்கியமான கண்டென்ட்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. ரிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஸ்ட்ரெயிட்டாக பொசிஷன் வந்துடணும். நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே கான்சன்ட்ரேஷன் வந்துடும். நம்ம என்ன படித்தோமோ அதை அப்படியே ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இமயமலை எங்கே உருவாகுதுன்னா இந்துகுஷ் மலையும் குன்லூன் மலையும் இணைந்து கூரை வடிவிலான அமைப்பில் அங்கேருந்து என்ன ஆகுது, இமயமலை உருவாகுது. அந்த பகுதி என்ன சொல்லுவாங்க, பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை உலகின் உயர்ந்த கூரை திபெத் அல்லது 3ஆம் துருவம் சொல்லுவாங்க. கிளியரா? அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இது உலகின் உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. இந்தியாவில் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. அப்படியே ரைட்டில் வந்தோம் அப்படின்னா மஜ்லி தீவு பார்த்தோம். மஜ்லி தீவு என்ன சொல்லுவாங்க, உலகின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு. எந்த ஆற்றின் குறுக்கே உள்ளது, இந்த ஆற்றில் உள்ளது பிரம்மபுத்திரா ரிவரில் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்து அப்படி கீழே வந்தால் லோக்டக் ஏரி. லோக்டக் ஏரி இந்தியாவின் மிக ஆழமான ஏரின்னு சொல்லலாம், இல்லை மிகப்பெரிய 2வது நன்னீர் ஏரின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மிதக்கும் தேசிய பூங்காவில் ஒரே ஏரி கேபிளம் ஜாவே. அங்கிட்டு முடிஞ்சா அப்படியே சென்டரில் வரும். சென்டரில் வந்தோம் அப்படின்னா வடபெரும் சமவெளி. உலகின் மிக வளமான வடபெரும் சமவெளி அப்படிங்கிறது வடபெரும் சமவெளி அல்லது கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. அடுத்து ரைட்டில் வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. அதுக்கடுத்து அப்படியே வந்தால் மிகப்பெரிய சதுப்புநில காடு அல்லது மாங்குரோவ் காடு அல்லது ஓதக்காடு அல்லது டெல்டா காடு அல்லது அலையாத்தி காடு. இது எல்லாமே சேம் நேம் தான், சுந்தரவன காடுகள். அப்படியே கீழே வந்தால் உலகின் 2வது மிக பெருசு அப்படின்னா கடலூர் பிச்சாவரம். தமிழ்நாட்டில் முதல் அப்படின்னு சொன்னால் கடலூர் பிச்சாவரம். கிளியரா? அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபாரில் வந்து என்ன இருக்குது, இந்தியாவில் செயல்படும் எரிமலை உள்ள ஒரே தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு உள்ள பேரந்தீவு. அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், இதில் இல்லை இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள ஒரே தீவு லட்சத்தீவில் உள்ள பிட்தீவு. கிளியரா? ரிவைஸ் பண்ணியாச்சா? கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சார் மேப் 11 கம்ப்ளீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஒன்றுமே நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிட்டீங்க அப்படின்னா பக்கா கம்ப்ளீட்னு கூட மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து அடுத்தடுத்த மேப்பை வந்து அப்லோட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்பா. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.